கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த நாளின் கால வேளைகளை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் மாறாதவரின் அந்த மாறாத வார்த்தை, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருக்களால் கொண்டு வரப்பட்ட அநேக ஆக்கினைகளை ஆண்டவர் இந்த நாளில் அகற்றி போடுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி காரியங்கள் நடப்பித்த அந்த சத்துருக்களை ஆண்டவர் விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறபடியினால் இனி நீங்கள் தீங்கே காணாதிருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு என் நடுவிலே வரவும், என் வாழ்க்கையிலே காணப்படுகிற இந்த ஆக்கினைகளை அகற்றப்படவும், என் சத்துருக்களை விலக்கி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தீங்கை என்னில் இருந்து அகற்ற வேண்டும் என்றால் நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுன்னு சொன்னால், ஆண்டவரை ஸ்தோத்தரித்து ஆர்ப்பரித்து நாம் மகிழ்ந்து களி கூறும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் நம் நடுவிலே வருவார். கர்த்தர் நம் நடுவிலே வந்துவிட்டால் நம்முடைய ஆக்கினைகள் அகற்றப்படும், நம்முடைய சத்துருக்களை அவர் விலக்குவார். அவர் நம்மை ரட்சித்து இனி தீங்கை காணாதபடிக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆகவே அவரை நாம் மகிழ்ந்து களி கூறுவோம், அவருக்குள் ஆர்ப்பரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், கம்பீரித்து பாடுவோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் நடுவிலே கடந்து வருவீராக. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சத்துருக்களை விலக்கி ஆக்கினை அகற்றி இன்றைக்கு வார்த்தை கேட்ட பிள்ளையோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.